குறிப்பாக அந்த குலதெய்வங்களை எந்தெந்த மாதங்களில் வழிபடலாம், இல்லை இந்த நாட்கள் என்னைக்கு வழிபடலாம் சார்? குலதெய்வம் பொதுவாக பார்த்தீங்கன்னா உத்தரவு சிறப்பு தான். அந்த மாதிரி தை பிறந்தாலே குலதெய்வ வழிபாடு முக்கியம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ தையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஜாதக கட்டத்தில் கிளாக் வைஸ் தான் எல்லோட கிரகத்தை எண்ணுறது, இப்படி கிளாக் வைஸாக தான் எண்ணும். அப்போ அதுலேருந்து மேலே பார்த்து தான் எண்ணிட்டு வந்தீங்கன்னா உச்ச குரு வரக்கூடிய இடம் வந்து ஜென்ரேஷன் 12 ஜென்ரேஷன் மேலே வராது. இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன ஒரு 3 ஜென்ரேஷன் தான் தெரியும். உங்களுக்குலாம் உங்கள் அப்பா தெரியும், அப்பாவுக்கு அப்பா தெரியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே உள்ள பேர் தெரியாது. இப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, எந்த திதி தர்ப்பணம் கொடுத்தாலும் ஒரு 6-7 பரம்பரைக்கு முன்னால் உள்ள இவங்களோட பேரை கேட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம தான் அவங்க. எப்போவுமே மானசீகமான வழிபாடு எந்த விஷயம்னா டெய்லி போக முடியாது கோயிலுக்கு. வீட்டில் ஒரு படங்களை வைங்க, அதுக்கு அந்த வாசனையான பூக்கள் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைங்க, வழிபடுங்க. ஃபோட்டோ வச்சு கும்பிடுறது நல்லது. குலதெய்வம் கோயில் ஃபோட்டோ நான் வந்து உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன், அங்கே வந்து பொங்கல் வைக்கிறேன், என் ஃபேமிலியில் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். ஒரு பிரச்சனை தீரணுன்னா மொராலிட்டிங்கிறது இண்டிவிஜுவல் தனி மனுஷன்ட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்போ தனி மனிதன் எப்படி இருக்கணும், எவனையும் ஏமாற்றக்கூடாது, ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடாது, பஸ் ஏறணுமா லைனில் நிற்கணும், பெட்ரோல் பங்கா லைனில் நிற்கணும். இந்த மாதிரியே இது ஒழுங்கு யார்கிட்ட இருக்குது? அப்போ இதெல்லாம் அடுத்தவங்களை ஊன் பண்ணுறது தானே. அந்த ஒரு நிமிஷம் அவன் கோவப்பட்டு மனசுக்குள்ளே, நீங்கள் பலசாலியாக இருப்பாங்க, உங்களை பார்த்து திட்ட முடியுமா, சண்டை போட முடியாது. மனசுக்குள்ளே அந்த ஒரு நிமிஷம் அவனோட கோவம். இந்தமாதிரி 100 பேரோட கோவத்தை வாங்கினா உங்களை பாதுகாக்கிற அரண் யார்? குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை அது கோவப்படும். குலதெய்வ பாதிப்பு வர்றதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்துக்கு எல்லாரும் காசு செழிப்புன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சிம்பிளாக நான் கிண்டலாக கூட சொல்லுவேன், விபூதி சண்டை அப்படின்னு. விபூதி யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது, முதல் மரியாதை யார் கொடுக்குறதுங்கிறதுல சண்டை வரும். உடனே ஏத்தால ஒரு கோயிலை கட்டிட்டு அவர் அங்கே ஆரம்பிப்பார். இந்த கோயிலும் ஒழுங்காக பூஜை நடக்காது, அந்த கோயிலுக்கும் ஒழுங்காக பூஜை நடக்காது. நல்லா ஒழுங்காக இருந்த சாமியை 2ஆக பிரித்து 2 இடத்துக்கு ஆக்கிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, தேரை எழுதி தெருவில் விட்டுட்டீங்க. இருப்பாங்க. அது என்ன, அப்போ அதோட குரோமோசோமோட ஸ்ட்ரென்த்து வீக்காக போகணுன்னா ஒரு 10 தலைமுறைக்கு மேலே அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசுங்கிறதே கட்டாயிடும். மொத்தமாக அந்த குடும்பம் அதோட சந்ததி முடியுது. அப்போ குலதெய்வத்தோட அனுகிரகம் அங்கே முடிஞ்சிருச்சு. ஆன்மீக பக்கம் திரும்பினதுனால என்னைக்கு எந்த சாமியை வழிபடணுன்றது ரொம்ப குழப்பமாயிடுச்சு. ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. செவ்வாய்க்கிழமை முருகன் தான் கும்பிடணும், திங்கக்கிழமை சிவன், ஞாயிறு தான் சிவன், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு குழப்பமாயிடுது. அப்போ இந்த நாளில் கும்பிட்டா தான் அந்த அருள் கிடைக்குமா நமக்கு, அப்போ பிற நாட்களில் கும்பிட்டா அந்த அருள் கிடைக்காதா நமக்கு, அப்போ நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் அதெல்லாம் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அந்தந்த தெய்வங்களுக்கு ஒரு பலமான நாள்னு இருக்குல்ல. கோயில் போகிறதுக்கே நிறைய பேருக்கு நிறைய தடங்கள் இருக்குது சார். எத்தனை முறை வந்து போகணும்னு முயற்சி பண்ணாலும் தெரியாமல் இருப்பாங்க. திடீர்னு தெரிஞ்சுட்டு ஓகே இதுக்கப்புறம் சரியாக வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்குது, போகவே முடியல. அப்போ என்ன பண்ணுறது? இந்த தடையை உடைச்சிட்டு நான் போகணும், வழி விடுங்க. அந்த குறிப்பாக அந்த குலதெய்வங்களை எந்தெந்த மாதங்களில் வழிபடலாம், இல்லை இந்த நாட்கள் அந்த மாதிரி என்னைக்கு வழிபடலாம் சார்? தெய்வத்தை பொறுத்து இருக்குது. இப்போ அம்மன் ஆடி மாதம் சிறப்புன்றுவோம். மித்த தெய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா பங்குனின்னா உத்தரத்துக்கு. குலதெய்வம் பொதுவாக பார்த்திங்கன்னா உத்தர சிறப்பு தான். பங்குனி மாதம் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம். அந்த மாதிரி தை பிறந்தாலே குலதெய்வ வழிபாடு முக்கியம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. தை மாதம் எப்பவுமே வந்து அதிலேருந்து முன்னேற்றம் தானே. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தட்சிணாயனம், உத்தராயணம், தட்சிணாயனம்னு சொல்லுவோம். அப்போ தையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஜாதக கட்டத்தில் கிளாக் வைஸ் தான் எல்லோட கிரகத்தை எண்ணுறது, இப்படி கிளாக் வைஸாக தான் எண்ணுவோம். அப்போ தைங்கிறது எந்த மாதம் வரும்னா நம்ம ராசியில் மகர ராசியில் வரும். அதான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம். மகர சங்கராந்தின்னு அது தை மாதம் ஆரம்பிக்கும். அப்போ அதுலேருந்து மேலே பார்த்து தான் எண்ணிட்டு வந்தீங்கன்னா உச்ச குரு வரக்கூடிய இடம் வந்து
மகரத்தில் கடகத்தில் இருக்கும். அப்போ இது வரைக்கும் மேலே வாக்க போகிறதுனா தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்கிற காரணமே தான். ஏன்னா உச்ச குருவை நோக்கி நீங்கள் பயணத்தை போகிறீங்க. அப்போ தையிலேருந்து எல்லா விஷயங்களும் தொட்டிங்கன்னா அந்த விஷயங்கள் நல்லா இருக்குங்கிறது. அதாவது யதார்த்தத்தையும் ஜோதிடத்தையும் கலந்த பதில் தான் அதில் இருக்கணும். யதார்த்தமாக சொன்னால் நம்புறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறதுக்காக அப்படி ட்ரெடிஷ்னலாக சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்குன்னு. ரீசன் என்னென்னா இதுதான், தையிலேருந்து எல்லா விஷயமும் மேலே பார்க்க செழிப்பாக இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்களாம் என்ன சார் பண்ணுறது? அதாவது முதல்ல சொன்னல ஜாதகம் பார்த்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம்னு வச்சு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. பிரசன்னம் போனீங்கன்னா 4ஆம் இடத்தை வச்சுட்டு தான் குலதெய்வத்தை எடுத்து கண்டுபிடிக்கணும். அப்போ தெரியாதவங்க என்ன இப்போ ஜென்ரலாக சொல்லிகிட்டு இருக்காங்க, அங்கே போய் ஒரு பிடி மண்ணை எடுத்து வச்சு வீட்டில் கும்பிடலாம் வைக்கலான்லாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி யார் டெடிக்கேஷனாக இருக்கிறோம்? அந்தளவு ஈடுபாடாக யாரும் பண்ண முடியாது. அதனால் நல்ல பெஸ்ட்டான வழி என்னென்னா அதுக்கு உண்டான லைஃப் வந்து சாமியே இல்லைன்னு சொல்லி அப்புறம் சாமியை தேடி இப்போ கிளாக் வைஸாக அப்போ திரும்ப வந்துட்டாங்க. இப்போ ஆன்மீகத்து பக்கையும் அந்த ஆன்மீக பக்கமே மக்கள் வந்து திரும்பிட்டாங்க. அதுலேயும் இப்போ உள்ள பார்த்திங்கன்னா வழிபாடு முறைகள் கொஞ்சம் உக்கிரமான தெய்வ வழிபாடு முறை தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா கலிகாலம் ராகுவோட கண்ட்ரோலில் இருக்குது. ராகுனாலே பிளாஸ்டிக்கு இன்டைரக்ட் விஷயங்கள். அப்போ இந்த சினிமா மீடியா இதெல்லாமே அதிகமாக டெவலப்மெண்ட் ஆகும். ஸ்கேனில் லேட்டஸ்ட்டு விதவிதமான ஸ்கேனிங் விஷயங்கள்லாம் வரும். இதெல்லாம் ராகுவோட கேரக்டர்ஸ். அப்போ அது அதிகமாக வரதான் செய்யும். அப்போ ராகுனாலே உக்கிர தெய்வம் வாராகி பிரத்யங்காரா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வழிபாடு உரிய விஷயங்கள் அதிகம். அது கால சூழ்நிலை. ஏன்னா இந்த ஆன்மீக பக்கம் திரும்பினதுனால என்னைக்கு எந்த சாமியை வழிபடணுன்றது ரொம்ப குழப்பமாயிடுச்சு. ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. செவ்வாய்க்கிழமை முருகன் தான் கும்பிடணும், திங்கக்கிழமை சிவன், ஞாயிறுனா சிவன், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு குழப்பமாயிடுது. அப்போ இந்த நாளில் கும்பிட்டா தான் அந்த அருள் கிடைக்குமா நமக்கு? அப்போ பிற நாட்களில் கும்பிட்டா அந்த அருள் கிடைக்காதா நமக்கு? அப்போ நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் அதான் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துது. தேவையில்லாத பயங்கள். எல்லா நாளும் தெய்வம் போனால் சாமி கும்பிட்டா பலன் கொடுக்க தான் போகுது. அந்தந்த தெய்வங்களுக்கு ஒரு பலமான நாள்னு இருக்குல்ல. முருகன்னா செவ்வாய்க்கு அதிபதி, செவ்வாய்ங்கிற பிளானட்டுக்கு அதிபதி. எல்லாரும் அந்த நாள் போகிறதுனால அங்கே கூட்டம் தான் அதிகமாகிடுது. அதனால அன்னைக்கு பலன் அதிகமாக இருக்குன்னு நம்பிக்கையில் தான் போகிறத தவிர எல்லா நாளும் தெய்வம் அந்தந்த கிரகங்கள் அன்னைக்கு பலமாக இருக்கும். உண்மையாக அந்த நாளில் தான் வழிபடணுமா சார்? அப்படிலாம் கிடையாது. தெய்வங்கள் எல்லா நாளும் பலமானது தான். அந்த நாளில் சிறப்பான பலம் இருக்குது அப்படிங்கிறது தான். நம்ம எல்லோரும் ஒன்று சிறப்பாக வாங்கணும்னு சொல்லி அவ்வளோ பேர் போனோம்னா சிறப்பான பலன் கிடைக்காது. தேவையில்லாத குளறுபடியும் இடைஞ்சல்கள் தான் அதிகமாக இருக்கும். வேறு தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை எந்த தெய்வத்துக்கு இருக்குது சார்? தலையெழுத்தை மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல முழுமுதற் கடவுள்னு விநாயகர். அவரை சரண்டர் ஆகாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எந்த விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கதா இருந்தாலும் முதல்ல கேட்க்கு ஓப்பன் பண்ணி விடணும்னா குலதெய்வ அருள் இருந்தால் தான் எந்த விஷயம் பண்ண முடியும். நீங்கள் பெரிய தெய்வத்தை வழிபட போகிற எது போகிறதாலும் சரி, குலதெய்வத்தை ஒரு வேண்டிட்டு ஒரு விஷயத்தை தொட்டால் தான் அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு அது நகணும். இல்லைன்னா எல்லா விஷயமே லாக் ஆகிடும். இதெல்லாம் குலதெய்வ வழிபாடு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? என்னது இஷ்ட தெய்வங்கிறது அதுக்கப்புறம் வந்துடும். இப்போ எனக்கு பெருமாள் இஷ்ட தெய்வம்பாங்க, ஒருத்தங்க எனக்கு முருகர் இஷ்ட தெய்வம். ஏன்னா அதெல்லாம் பெரு தெய்வங்கள். இஷ்ட தெய்வம்னா என்ன சார்? நமக்கு இஷ்டம் பிரியம். அந்த தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு நிறைய கிடைக்கும்னு ஆசைப்படுறோம்ல. எல்லாரும் திருப்பதியில் போய் நிற்காங்கல்ல. அப்போ குலதெய்வ வழிபாடுக்கும் அந்த இஷ்ட தெய்வ வழிபாடுக்கும் என்ன வித்தியாசம் சார்? குலதெய்வங்கிறது முதல்ல உங்களுக்கு வாசல் திறந்து விடுறது. நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா உங்களுக்கு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு போகலாம்ங்கிற பெர்மிஷன் கொடுக்குறது குலதெய்வம். இஷ்ட தெய்வ வழிபடுறதுக்கு முன்னாடியே குலதெய்வத்தை வழிபடணும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் திருப்பதி போகிறீங்கனாலும் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு ரூபாய் ஒரு துணியில் முடிஞ்சு வச்சுட்டு நான் போயிட்டு வர பயணம் நல்லபடியாக இருக்குதுன்னு ஒரு பெர்மிஷன் சொல்லிட்டு போனீங்கன்னா தான் பயணம் நல்லபடியாக இருக்கும். தரிசனம் அன்றைக்கி கூட்டம் இல்லாமல் இருக்கும், சீக்கிரம் பார்த்துட்டு வரலாம். 1 லட்டுக்கு 2 லட்டு கிடைக்கும். அது இல்லாமல் நேரடியாக போனீங்கன்னா அன்றைக்கி ரஷ் அதிகமாக இருக்கும், இடைஞ்சல்கள், டிக்கெட் கிடைக்காது, இந்த மாதிரி காத்துட்ருக்கிற சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அப்போ எல்லாத்துக்கும் கேட் பாஸ் யாருன்னா ஃபஸ்ட்டு குலதெய்வம். குலதெய்வ கோயில் போகிறதுக்கே நிறைய பேருக்கு நிறைய தடங்கள் இருக்குது சார். எத்தனை முறை வந்து போகணும்னு முயற்சி பண்ணாலும் தெரியாமல் இருப்பாங்க. திடீர்னு தெரிஞ்சுட்டு ஓகே இதுக்கப்புறம் சரியாக வழிபடணும் அப்படின்னு வந்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்குது, போகவே முடியல. அப்போ என்ன பண்ணுறது? முயற்சி தான் பண்ணணும், வேறு. ஏன்னா முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். அந்த தோஷங்கள் விலகுன்னா வரவே விடாது. அதுக்குண்டான காலம் வரும்போது தான் வேணும்லாம். அதாவது பரிகாரம் பண்ணுறதுக்கும் ஒரு காலம் வேணும். இந்த தடங்கள் ஏற்படுது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு கோயிலில் போகணும். தடை எப்போ வந்தாலும் விநாயகர்கிட்ட தான் போய் ஆகணும். இந்த தடையை உடைச்சிட்டு நான் போகணும், வழி விடுங்க. அதான் முழுமுதற் கடவுள் முதல்ல சொல்கிறது விநாயகர் தான். குலதெய்வம் கோயில் போகிறதா இருந்தாலும் நீங்கள் முதல்ல விநாயகர்கிட்ட கேட்டுக்கணும், போகணும் எனக்கு வழி விடுங்கன்னு. ஏன்னா தடை இருக்கிறது காரணம் என்ன சார்? ஏன் அந்த மாதிரி தடை ஏற்படுது? அதாவது உங்களுக்கு நிவர்த்தி வரக்கூடிய காலம் வரல. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் உண்டான காலம் இருந்துகிட்ருக்கும். அப்போ அதிலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் வரும்போது அங்கே தெய்வம் பெர்மிட் பண்ணும். நீங்கள் அவ்வளவும் பண்ணிவிட்டு ஒரே நாளில் போய் சாமி கும்பிட்டு எனக்கு எல்லாம் ஓவர் நைட்டில் தீரணும்னு சொன்னால் அந்த விவேக் காமெடி மாதிரி தான். ஒரே கல்லில் எனக்கு எல்லா பிரச்சனையும் தீரணும்னா ஒரு பெரிய கல்லை தூக்கி போடணுமானா அந்த மாதிரி தான் இருக்கும். பண்ண விஷயங்கள் அவ்வளோ அதிகம் இருக்குது, ஓவர் நைட்டில் எல்லா விஷயம் தீராது. அப்போ அங்கே வரணுன்னாலே ஒரு தீரக்கூடிய நேரம் இருந்தால் தான் வரவிடும். அது வந்து அங்கே வழிபட்டு நீங்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ எல்லாமே இருக்குது. அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நகலும் போது தவிர ஓவர் நைட்
எந்த விஷயங்களும் நடக்காது. குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் சார்? எப்போவுமே மானசீகமான வழிபாடு. எந்த விஷயம்னா டெய்லி போக முடியாது கோயிலுக்கு, வீட்டில் ஒரு படங்களை வைங்க, அதுக்கு அந்த வாசனையான பூக்கள் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைங்க, வழிபடுங்க. ஃபோட்டோ வச்சு கும்பிடுறது நல்லது. குலதெய்வம் கோயில் ஃபோட்டோ, மூலஸ்தான ஃபோட்டோவே கிடைக்கும். ஏன்னா நம்மளோட கோயில் தானே, அதனால் ஃபோட்டோ எடுத்துக்கிடலாம். மூலஸ்தான ஃபோட்டோவே எடுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வழிபாடு டெய்லி பண்ணணும். எந்த விஷயம் நடக்காத இருந்தாலும் எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுங்கிற வேண்டுதல் குலதெய்வத்துக்கு முதல் பிரார்த்தனை. விநாயகரும் குலதெய்வத்துக்கு முதல் பிரார்த்தனை வச்சா தான் விஷயங்கள் அடுத்தால் நகரும். அப்போ வேண்டுதல் வச்சுக்கலாம். நான் வந்து உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன், அங்கே வந்து பொங்கல் வைக்கிறேன், என் ஃபேமிலியில் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு என்னென்ன வைக்கிறீங்களோ உங்களோட சரணாகதி. எப்போவுமே ஒரு பிரச்சனை தீரணுன்னா சரணாகதி தத்துவம் இல்லைன்னா எந்த விஷயம் நடக்காது. கீதையில் சொல்கிற மாதிரி சரணாகதியாக இருந்தால் தான் எந்த விஷயமும் தீரும். அதை விட்டுட்டு நான் போய் நேராக 10 இளநியை வாங்குகிறேன், 100 இளநியை அபிஷேகம் பண்ணுறேன்னாலாம் எதுவும் இருக்காது. அந்த 108 இளநீ அபிஷேகம் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுன்னு ஒரு கோரிக்கை முதல்ல அங்கே இருக்கணும். அந்த கர்வம் இல்லாமல் இருக்கணும். என்கிட்ட காசு இருக்குது, நான் 108 இளநீ உடச்சிடுறேன், எனக்கு சீக்கிரம் பண்ணி கொடுன்னு கேட்டிங்கன்னா அது திமிர். அப்போ அந்த 108 இளநீ அபிஷேகம் பண்ணி அந்த பிரச்சனை எனக்கு தீர்ந்தால் நான் வந்து 108 இளநீ அபிஷேகம் பண்ணி உன்னை நான் வழிபடணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அதுக்கு வழிவிடு. அப்போ அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்தா நான் வந்து பண்ணித்தாரேன் அப்படிங்கிற வேண்டுதலை வைக்கணும். தவிர அங்கே முதல்ல சரண்டர் ஆகணும். அதை விட்டுட்டு என்கிட்ட காசு இருக்குதுன்னு பேசணும்னா அந்த விஷயங்கள் தாமதம் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். என்கிட்ட கார் இருக்குது, நினச்ச நேரம் போவேம்பாங்க, யாராலையும் போக முடியாது. அதுமாதிரி பரிகாரம் சொல்லி விடுவேன், யாராலையுமே டிக்கெட் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்செல்லாம் ராமேஸ்வரம் இங்கே இருக்கிற ராமேஸ்வரத்துக்கு பிறகு 3 தடவை டிக்கெட் போட்டு கேன்சல் ஆன ஆள்லாம் இருக்காங்க. போக முடியலங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரம் வரல. ஏன்னா நாளைக்கு தெய்வத்தை திட்டுவீங்கள்ல, நான் வந்தேன் எனக்கு இன்னும் பிரச்சனை தீரலையேம்பிங்கல்ல, அதானே எல்லோரும் சொல்லுவாங்க. நான் வந்தேன், கும்பிட்டேன், நான் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தேன், திங்கக்கிழமை சாமி கும்பிட்டேன், எனக்கு தீரலைம்பாங்கல்ல. அப்போ என்னென்னா அந்த கால நேரம் வரும்போது தான் அந்த விஷயம் நடக்கணும்னா அப்போ தான் வந்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குமே தவிர அது ஒரு கால கணக்குன்னு சொல்லி டோட்டலாகவே எல்லாமும் ரகசியமாகவே இருக்குது. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம மனுஷன் இல்லை. இதெல்லாம் பண்ணிடக்கூடாது, குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கணும்னா இதெல்லாம் பண்ணிடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? எப்போவுமே தனி மனித மரியாதை, எப்போவுமே மொராலிட்டிங்கிறது இண்டிவிஜுவல் மனுஷன்ட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்போ தனி மனிதன் எப்படி இருக்கணும்? எவனையும் ஏமாற்றக்கூடாது, ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடாது, பஸ் ஏறணுமா லைனில் நிற்கணும், பெட்ரோல் பங்கா லைனில் நிற்கணும். இந்த மாதிரியே இது ஒழுங்கு யார்கிட்ட இருக்குது? பலம் உள்ளவன் ஜெயிக்கிறாங்கிற மாதிரி இடிச்சுக்கிட்டு தானே எல்லோரும் ஓடுதாங்க. அப்போ இதெல்லாம் அடுத்தவங்களை ஊன் பண்ணுறது தானே. அந்த ஒரு நிமிஷம் அவன் கோவப்பட்டு மனசுக்குள்ளே, நீங்கள் பலசாலியாக இருப்பாங்க, உங்களை பார்த்து திட்ட முடியுமா? சண்டை போட முடியாது. மனசுக்குள்ளே அந்த ஒரு நிமிஷம் அவனோட கோபம். இந்தமாதிரி 100 பேரோட கோபத்தை வாங்கினா உங்களை பாதுகாக்கிற அரண் யார்? குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை அது வந்து அது கோவப்படும், ஏன் இவ்வளோ ஐயக்கத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அப்போ அந்த கோபங்கள் அங்கேருந்தும் வரும். அடுத்தல என்ன ஆகுது? தேவையில்லாமல் போய் யாரையாவது மரியாதை குறைவாக பேசுகிறது. அது குலதெய்வ பாதிப்பு வர்றதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்துக்கு எல்லோரும் காசு செழிப்புன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சிம்பிளாக நான் கிண்டலாக கூட சொல்லுவேன், விபூதி சண்டை அப்படிம்பேன். விபூதி யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது, முதல் மரியாதை யார் கொடுக்குறதுங்கிறதுல சண்டை வரும். இங்கே நீ ஒரு கோயில் கட்டியிருக்கியா, உடனே பெரியப்பா என்ன பண்ணுவார், ஏத்தால ஒரு கோயிலை கட்டிடுவார். அது விபூதி சண்டை. உடனே ஏத்தால ஒரு கோயிலை கட்டிட்டு அவர் அங்கே ஆரம்பிப்பார். இந்த கோயிலும் ஒழுங்காக பூஜை நடக்காது, அந்த கோயிலுக்கும் ஒழுங்காக பூஜை நடக்காது. அப்போ என்ன பண்ணுறீங்க, தேரை எடுத்து தெருவில் விட்டுட்டீங்க. நல்லா ஒழுங்காக இருந்த சாமியை 2ஆக பிரித்து 2 இடத்துக்கு ஆக்கிட்டீங்க. கிண்டலாக சொல்லுது தேர் எடுத்து தெருவில் விடுறதுன்னு. அப்போ விட்டுட்டு போனீங்கன்னா அங்கே ஒழுங்கான பூஜை முறைகள் நடக்கணும். தெய்வத்தை பட்டினி போடக்கூடாது. 3 வேளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது அங்கே ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும், ஒரு பூ, ஒரு பழம் வைக்கணும், ஒரு நெய்வேத்தியம் இருக்கணும். டெய்லி தண்ணி ஊற்றி அவர் அபிஷேகம் பண்ணதுக்கு ஆள் இருக்கணும். அப்போ ஆளோட சம்பளம், நெய்வேத்தியம் இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு ஃபண்ட்ஸ் ரெடி பண்ணி ஒரு கோயில் ரெடி பண்ணிங்கன்னா பரவாயில்ல. கோவத்தில் வேகமாக திறக்கிறது, அந்த என்ன உற்சவம் முக்கியமான நாளோ அன்னைக்கு மாத்திரம் கோயிலை திறக்கிறது, அன்னைக்கு போய் அபிஷேகம் பண்ணுறதுன்னா அது குலதெய்வத்தோட சாபம். இப்போ சொல்லுவாங்க அந்த இடம் எப்படி இருக்கோ குலதெய்வம் குளிர்ந்தால் தான் அந்த குலமே நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அதனால தான் அபிஷேகம்னு முதலே சொல்லிட்டேன். நீங்கள் அபிஷேகம் எல்லா வகையான வாசனை திரவியங்களையும் அபிஷேகம் பண்ணி இளநீர் அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பன்னீர் அபிஷேகம் பண்ணால் கஷ்டம்லாம் தீரும்னு சொல்கிறாங்களா, அது உண்மையா சார்? எந்த அபிஷேகம் பண்ணாலும் தீருங்க. அபிஷேகம் பண்ணாலே தீரும். இந்த பொருள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணுன்னா அது என்னது சார்? இந்த பொருள் எடுத்துகிட்டு போகணுன்னா வீட்டிலேருந்து ஒரு பொருள் கொண்டு போகணும் குலதெய்வம் கோயிலுக்கு. எந்த மாதிரியான பொருள்? அதாவது வீட்டிலேருந்து வீட்டில் தயாரிக்க முடியாது, கடையில் வாங்கி வீட்டில் வச்சுட்டு வீட்டிலேருந்து கொண்டு போகணும். வெல்லம், இந்த வெள்ளத்தை என்னென்னா சக்கரை பொங்கல் அங்கே போய் வைப்பீங்கல்ல, நேராக கடையில் வாங்கிட்டு அரிசி பருப்பு அப்படியே கொண்டு போவீங்க. வெள்ளத்தை அந்த மாதிரி கொண்டு போகக்கூடாது. வெள்ளத்தை வீட்டுக்கு வாங்கி வச்சுட்டு வீட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு போகணும். வெல்லம் எந்த குலதெய்வத்துக்கும் ரொம்ப இஷ்டமான ஒன்று. அப்போ இதை கொண்டு போயிட்டு அங்கே பொங்கல் ஆக்கி அங்கே படைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு உங்களை ஆசீர்வதிக்கும். அப்போ கொண்டு போன முக்கியமான பொருள் வீட்டில் இருந்ததுன்னா அது வெல்லம் தான். அது மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க, அச்சு வெள்ளம்னு சொல்லுவாங்க. வெல்லம்
குலதெய்வத்தினால் வரக்கூடிய சாபங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது இன்றைக்கி முதல்ல சொல்ல மாதிரி இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 80-90% வந்து குலதெய்வ சாபங்கள்ங்கிறது இல்லை ஒரு கோபங்கள்ங்கிறது இருக்கும். ஏன்னா யாருமே நேட்டிவிட்டியில் இருக்கிறது இல்லை, எல்லோரும் வெளியே வந்துட்டோம். ஒன் டே போகணும் அப்படின்னு சொல்கிறோம். அதில் அதிகமாக சாபங்கள் அப்படிங்கிறது தோஷமாக எப்போ மாறி வருதுன்னா, அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஜென்ரேஷன் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு ஊனமுற்றவராக பிறப்பாங்க. இல்லைன்னா இன்னொரு குடும்பத்தில் என்ன ஆண் வாரிசாக இருக்கும், பெண் வாரிசு இருக்காது. பெண் வாரிசாக இருக்கும், ஆண் வாரிசு இருக்காது. காலகாலத்தில் கல்யாண வயதுங்கிறது 24லேருந்து 28, 29க்குள்ளே கல்யாணம் ஆகிற கண்டிஷனில் ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆகாமலே ஒரு ஃபேமிலி சஃபர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ திருமண தடைங்கிறது வந்துட்டுருக்கும். குழந்தை பிறக்கும், அதாவது குழந்தை பிறக்காமல் அடுத்தால போகும். கல்யாணம் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் யாராவது 5 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சித்தப்பா பெரியப்பா யாராவது ஒரு வீட்டுக்கு, ஒரு குடும்பத்தில் மாத்திரம் குழந்தை வாய்ப்பே இருக்காது. அப்போ அவங்க தத்தெடுக்கிற சூழ்நிலை உருவாகும். அதுமாதிரி தான் வீட்டில் இருந்து பொண்ணை கட்டி கொடுப்பாங்க. அந்த பொண்ணு இங்கே வந்து, அதாவது பையனுக்கு கட்டின பொண்ணு இங்கே வந்து நல்லபடியாக வாழ்வாங்க. இவங்க கட்டி கொடுத்த பொண்ணு அங்கே போய் கஷ்டப்படுவான். இதெல்லாம் குலதெய்வ சாபங்களோட தோஷங்களுடைய விஷயங்கள். அந்த சாபங்கள் வந்து யாரை சார் அதிகமாக பாதிக்கும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு வந்து வீட்டில் ஒரு குலதெய்வம், ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வீட்டில் ஒரு குலதெய்வம். பெண்கள் வந்து நிரந்தரமாக இந்த குலதெய்வத்தை வழிபடுறது, ரெண்டையும் வழிபடலாம். அதுதான் அவங்களுக்கு கொடுப்பினேன்னு. அப்போது யாருக்கு அதிகம் அந்த குலதெய்வ சாபம் இருந்தால் யார் அதிகமாக பாதிக்கும்? அந்த வீட்டு ஆண் வாரிசையா பெண் வாரிசையா? அப்படி ஆண்கிறது வந்து என்னென்னா, முதல்ல சொன்ன மாதிரி XY குரோமோசோம்லேருந்து ஒயிலேருந்து வரக்கூடியது ஆண். அப்போ ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது. ஆண் மூலம் தான் அடுத்த சந்ததி விருத்தி. அப்போ 2 வீட்லேயும் ஒரு வேளை சாபம் இருந்தால் அந்த பெண்ணுக்கு 2 வீட்லேயும் உள்ள இடைஞ்சல் அதிகமாக இருக்கும். நல்லது நடந்தாலும் 2 வீட்லையும் நடக்கும், கெடுதல் இருந்தாலும் இருக்கும். ஏன்னா கணவர் சரியில்லாமல் மாட்டது இல்லை. அப்போ அது ஒரு கஷ்டம். இங்கே இருக்கிற வரைக்கும் அப்பா வீட்டில் கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் ஆகி போகும். அங்கே போயும் கணவர் வீட்லேயும் அதே பிரச்சனை இருந்தால் அப்போ ஆண்கள் மூலம் வரக்கூடிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க பெண்களாக இருப்பாங்க. அவங்க 2 வீட்டு பிரச்சனையும் சேர்ந்தே வரும். ஆண்களுக்கு ஒரு சைடு உள்ள பிரச்சனையும் வரும். அப்போ 2த்துக்கும் வழிபடணும், 2த்துக்குமே எல்லாமே பண்ணணும் போகணும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஒரே கம்யூனிட்டியில் ஒரே இதுக்குள்ளே குலதெய்வமாக இருந்தால் கல்யாணம் பண்ணாதீங்கம்பாங்க. ஏன்னா அந்த ஒய்ன்னு சொல்கிறோம்ல குரோமோசோம், இதோட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்ரேஷனுக்கு இருக்காது, வீக் ஆகிட்டே போகும். முதல் ஜென்ரேஷன் எல்லாம் இருப்பாங்க. அது என்ன, அப்போ அதோட குரோமோசோமோட ஸ்ட்ரென்த்து வீக்காக போகணுன்னா ஒரு 10 தலைமுறைக்கு மேலே அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசுங்கிறதே கட் ஆகிடும். அப்போ என்னென்னா அது மொத்தமாக அந்த குடும்பம் அதோட சந்ததி முடியுதுன்னு. அப்போ பெண் வாரிசுகள் ஸ்டார்ட் ஆகும். அப்போ குலதெய்வத்தோட அனுகிரகம் அங்கே முடிஞ்சிருச்சு. அப்போ பெண்ணை கட்டி பெண்ணை அடுத்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டு சைட்லேருந்து அந்த ஃபேமிலி இதாகும் மாதிரி இவங்களுடைய ஒரு ஆர்ஜின்ங்கிறது டோட்டலாக கட் ஆகிடும். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பே போயிடுச்சா? அப்போ பெண் சைடில் இருந்தால் போகிற மாதிரி வரும். அப்போ அந்த குலதெய்வம் சந்ததிங்கிறது அந்த அது கட் ஆகிடும். ரொம்ப காலத்துக்கு வராது. 10 ஜென்ரேஷன் 12 ஜென்ரேஷன் மேலே வராது. இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன, ஒரு 3 ஜென்ரேஷன் தான் தெரியும். உங்களுக்குலாம் உங்கள் அப்பா தெரியும், அப்பாவுக்கு அப்பா தெரியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே உள்ள பேர் தெரியாது. இப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, எந்த திதி தர்ப்பணம் கொடுத்தாலும் ஒரு 6-7 பரம்பரைக்கு முன்னால் உள்ள இவங்களோட பேரை கேட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்படி மூதாதையர்கள் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் அவங்க தாத்தா தான் நம்ம இன்றைக்கி பிறந்திருக்கோம். அப்போ அன்றைக்கி அவர் செஞ்ச ப்ளஸ் மைனஸில் நம்ம இன்றைக்கி ஃபேஸ் பண்ணியே ஆகணும். பல்வேறு முக்கிய தகவல்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.